கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளும் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் அவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதில் நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் இந்த வார்த்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். சகோதரர் ஒருவர் தேவ வல்லமையை பெறுவதில் மிகவும் ஆர்வமுடையவர். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், தரிசனங்கள் காணுவார், சொப்பனங்களில் தேவன் பேசுவதாக கூறுவார், சாசுகளை துரத்துவார், ஜெபிக்கும் போதும் ஆராதனை செய்யும் போதும் தேவ பிரசன்னத்தை அதிகமாக உணர்ந்து கட்டுக்கடங்காத ஒரு வல்லமை தன்னை ஆட்கொள்வதாக எண்ணுவார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாவங்களை மேற்கொள்ளும் அனுபவமோ, நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தும் அனுபவமோ, அன்பு, தாழ்மை, உண்மை போன்றவற்றை வெளிப்படுத்தும் அனுபவமோ அவரிடத்தில் கிடையாது. தேவ வல்லமை என்பதின் பிரதான நோக்கம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை விளைவாக ஏற்படுத்துவதாகும். நல்ல சுபாவங்கள், நல்ல வாழ்க்கை முறை, நல்ல நடத்தைகள், நல்ல ஒழுங்குகள், நல்ல நோக்கங்கள் என தெய்வீக சாயலான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுப்பதே பரிசுத்த வல்லமை. உணர்ச்சிகரமாவது, சில பேருடைய வாழ்க்கையில் உணர்ச்சிகரமாவது நல்லது, உத்வேகம் அடைவது நல்லது, பரவசம் அடைவது நல்லது, வல்லமை உணர்வு உடையது நல்லது, வல்லமையால் தாக்கப்படுவதாக உணர்வதும் நல்லது. ஆனால் இவை யாவும் பரிசுத்த தாகம், பரிசுத்த வெற்றி, பரிசுத்த பிரதிபலிப்பு ஆகியவற்றை விளைவாக ஏற்படுத்தாவிட்டால் அவை தேவனால் ஏற்பட்டவை அல்ல. வல்லமையை உணர்கின்றேனே, அக்கினியை உணர்கின்றேனே, விசேஷ அனுபவங்களை காண்கிறேனே என்று ஒருவர் தன்னுடைய வல்லமை அனுபவங்களை குறித்து கூறலாம், நல்லது. ஆனால் பாவமான விஷயங்களை ஜெயிப்பதில் முன்னேறி செல்ல முடிகிறதா? பரிசுத்தமான வாஞ்சைகளில் பெருக முடிகிறதா? உயர்ந்த சுபாவங்களில் வளர முடிகிறதா? நாளுக்கு நாள் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் விருத்தி அடைய முடிகிறதா? பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்கின்ற அனுபவம் உயர உயர செல்கின்றதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய ஏற்பட்ட அனுபவங்களோ உணர்கின்ற வல்லமையோ ஒருபோதும் தேவனால் வந்தவை அல்ல. அவர் உண்மையான தேவ அனுபவங்களை விரும்பினால் முதலாவது பரிசுத்தத்தை விளைவாக தராத இது போன்ற வல்லமையையும் அனுபவங்களையும் தன்னை விட்டு போகும்படி ஜெபிக்க வேண்டும். இவற்றை அப்பாலே போய் என்று கூறி அகற்றினால் உண்மையான தேவ வல்லமைக்கு வழி ஏற்படும். பிரியமானவர்களே, பரிசுத்தம் என்பது மிகவும் அவசியம். பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை தரிசிக்க முடியாது. அதனால பரிசுத்தத்தில் தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்தத்தில் தான் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். இந்த வல்லமை வேண்டாம், இந்த வல்லமை வேண்டாம். எந்த வல்லமை? பரிசுத்தம் இல்லாதபடி ஒரு வல்லமை நமக்கு வேண்டாம். தலைப்பு அப்படி வச்சுக்கிடலாம். அதிவிரைவாக ஏறுகின்ற பலமுடையவன் பெரும்பாலும் அதிவிரைவில் விழுகின்ற பலவீனனாயிருப்பான். திரும்ப சொல்கிறேன், அதிவேகமாக ஏறுகின்ற பலமுடையவன் பெரும்பாலும் அதிவிரைவில் விழுகின்ற பலவீனனாயிருப்பான். அப்படின்னா எவ்வளோ இமோஷன் ஸ்பிரிட்டில் மேலே வரானோ
அதே போல கீழே விழுந்துருவான். இதற்கு இடம் கூடாதபடி நாம் நம்முடைய தேவன் பரிசுத்தர் ஆகையால் நாம் பரிசுத்தமாய் ஆவியினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். அதை தொடர்ந்து நாம் செய்வோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், கிருபையினால் நிரப்புவார், வழிநடத்துவார். கர்த்தர் தாமே தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமேன்.